வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை என மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தின விழா வரும் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் அதன் 25ஆம் நாள் முன்னோட்ட நிகழ்ச்சி மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்றது. விழாவை மத்திய ஆயுஷ் மற்றும் சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ், துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். முன்னதாக விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, உலக அளவில் யோகா உள்ளது என்றால் அதற்கு மிகப்பெரிய பங்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு உண்டு என பெருமிதம் கொண்ட அவர், யோகா செய்வதன் மூலம் மகிழ்ச்சியாக வாழ முடிவதாகவும், புதுச்சேரியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வரும் நோயாளிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் யோகா கற்றுக் கொடுக்கப்படும் நிலையில் யோகா கலையை வளர்க்க புதுச்சேரி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ், கொரோனா பரவல் தடுப்பிற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு செய்துள்ளது. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் முகக்கவசம் கட்டாயம் இல்லை. கொரோனா தொற்றை பொறுத்து அந்தந்த மாநிலங்களும் அவர்களது மாநிலத்திற்கு ஏற்ப பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். ஆன்லைனில் பணம் செலுத்தினால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி புதுச்சேரி நபரிடம் ரூபாய் 1.42 லட்சம் மோசடி செய்த சம்பவம் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி கோபாலன் கடையை சேர்ந்த ஆண் நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் பணம் செலுத்தி அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பி அவர் பல்வேறு தவணையாக மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைனில் 1,42,000 ரூபாய் செலுத்தி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து முடித்து வந்துள்ளார். அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் 30 துணை வட்டாட்சியர் பணியிடங்களுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் வருவாய்த்துறை சிறப்பு செயலருமான குலத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள 30 துணை வட்டாட்சியர் பணியிடங்களை எழுத்து போட்டித் தேர்வுகள் மூலம் நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த பணியிடங்களுக்கு புதுவையை பூர்வீகமாக கொண்டவர்கள் மற்றும் வசிக்கும் இந்திய குடிமகன்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இடஒதுக்கீடு, கல்வி தகுதி, விண்ணப்பிக்கும் முறை, தேர்வு முறை, தேர்வு செய்யும் முறை உள்ளிட்ட விரிவான விவரங்கள் அடங்கிய அறிவிப்பை பணியாளர் நிர்வாக சீர்திருத்த துறையின் இணையதளத்தில் நாளை பகல் 12 மணி முதல் விண்ணப்பிக்கலாம். இந்த பணியிடத்துக்கு ஜூன் 27ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் விரைவில் 25 எலக்ட்ரிக் பஸ்கள் இயக்கப்பட உள்ள நிலையில் 5 எலக்ட்ரிக் பஸ்கள் புதுச்சேரிக்கு வந்துள்ளன. புதுச்சேரி மாநிலத்திலும் பொது இடங்களில் எலக்ட்ரிக் பஸ்கள் 25 இயக்கப்பட உள்ளன. இந்த மின்சார பஸ்களுக்கு தேவையான சார்ஜ் ஸ்டேஷன் தாவரவியல் பூங்கா எதிரே உள்ள இடத்தில் 1.5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருகின்றது. இந்த சார்ஜ் ஸ்டேஷன் வளாகத்தில் புதிதாக வாங்கப்பட்ட 5 எலக்ட்ரிக் பஸ்கள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் கூறும்போது, இந்த மின்சார பஸ்கள் நகர பகுதியில் பல்வேறு புதிய வழித்தடங்களில் இயக்கப்படும். இதற்கான டிக்கெட் கட்டணம், அரசின் மானியம் இரண்டுமே ஒரே கணக்கில் வரவு வைக்கப்படும். அதன் பிறகு 1 கிலோமீட்டருக்கு 60 ரூபாய் வீதம் கணக்கிட்டு எலக்ட்ரிக் பஸ்களை இயக்கிய நிறுவனத்திற்கு அரசு செலுத்தும். இந்த எலக்ட்ரிக் பஸ்கள் மொத்தம் 9 மீட்டர் நீளம் கொண்டது. 36 பேர் வரை அமர்ந்து பயணம் செய்யலாம். இந்த பஸ்கள் அனைத்து GPS கண்காணிப்பில் கீழ் கொண்டு வரப்பட உள்ளது. பஸ்களை இயக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்தனர். காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனை 2027க்குள் இயங்கும் என்றும், காரைக்காலில் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கும் கோரிக்கையை ஆலோசித்து வருகிறோம் என்றும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். புதுவை ஜிப்மரில் ரூபாய் 4.74 கோடியில் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா இன்று நடந்தது. மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர், ஜிப்மர் வளர்ச்சிக்கு தேவையான நிதியை ஒதுக்குகிறோம்.
பல வளர்ச்சி திட்டங்கள் நடக்கிறது. அவசர சிகிச்சை பிரிவு மேம்படுத்தப்பட்டுள்ளது. பல பிரிவுகளில் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. புதிய கட்டுமானங்கள் தொடர்பாக ஆய்வு செய்ய உள்ளோம். அதை உரிய காலத்துக்குள் செயல்படுத்தவும் அறிவுறுத்துவோம். நடப்பாண்டு 1450 கோடி ரூபாய் ஜிப்மருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பல மேம்பாட்டு திட்டப்பணிகள் நடக்கிறது. காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனை வரும் 2027 ஜூன் மாதத்துக்குள் இயங்க தொடங்கும் என கூறினார். இங்கு 470 படுக்கை வசதிகள் அமையும். இதற்கான அனைத்து நிதியும் மத்திய அரசு ஒதுக்கீட்டில் நடக்கிறது. காரைக்காலில் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க கோரிக்கை வைத்துள்ளது சுகாதாரத்துறைக்கு வந்துள்ளது. அதை ஆலோசித்து வருகிறோம் என்றார். இந்த விழாவுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முன்னிலை வகித்தார். முதல்வர் ரங்கசாமி தலைமை வகித்தார். விழாவில் பேரவைத் தலைவர் செல்வம், செல்வகணபதி எம்பி, ஆறுமுகம் எம்எல்ஏ உட்பட பலர் கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோயிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரேம தேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த விழாவில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. தேசிய அளவில் நடைபெற்ற கூடோ போட்டியில் வெற்றி பெற்ற புதுச்சேரி வீரர்களுக்கு ரகுநாயகம் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். தேசிய அளவிலான கூடோ போட்டி பூனேவில் கடந்த 16ஆம் தேதி துவங்கி 22ஆம் தேதி முடிவடைந்தது. இதில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் சூர்யா மேல்நிலைப் பள்ளியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் புதுச்சேரி கூடோ சங்க செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமையில் பூனேவில் நடைபெற்ற கூடோ போட்டியில் பங்கேற்றனர். இதில் 7 மாணவர்கள் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். இதில் திலீபன், ஸ்ரீராம வரதராஜன் ஆகிய 2 மாணவர்கள் தங்க பதக்கங்களை வென்றுள்ளனர். கூடோவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு SS ஸ்போர்ட்ஸ் அகாடமி வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக SP ரகுநாயகம், மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கூடோவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் SS அகாடமி நிறுவனர் சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மினாரா வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை சார்பில் தொழில் முனைவோர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கான கருத்தரங்கம் மற்றும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான முதலீட்டாளர்கள், தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், குடிசை தொழில்கள் மற்றும் வளர்ந்து வரும் தொழில் முனைவோரை மேம்படுத்தும் வகையில் மினாரா வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை சார்பில் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சி முகாம் மற்றும் கருத்தரங்கம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் தொழில் முனைவோர்களுக்கு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளர்களுக்கு உலக தரத்திலான வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச சந்தை அணுகுமுறை ஆகியவை குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அமெரிக்கா, இந்தோனேஷியா, மலேசியா, ரஷ்யா மற்றும் இந்தியாவை சேர்ந்த சர்வதேச வர்த்தகம், தொலை மருத்துவம், மருத்துவ சுற்றுலா மற்றும் நிலையான நிறுவனம் போன்றவைகள் குறித்தும் தொழில் முனைவோர்களுக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மலேசியா தூதர் சரவணகுமார் குமாரவாசகம், ஹவாய் நாட்டின் கௌரவ தூதர் ஷெஹாவாத் அலி அப்துல் காதர், இந்தோனேஷியா வர்த்தக மேம்பாட்டு மையம் இயக்குனர் பிரியோ பிராட்டோமே, மலேசியா வெளி வர்த்தக மேம்பாட்டு கழக வர்த்தக ஆணையர் வான் அகமது, இலங்கை துணை வர்த்தக அமைச்சர் ஞான தேவா, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன் குமார், எதிர்க்கட்சி தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சிவசங்கரன், அரசு கொறடா AKD ஆறுமுகம், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை தலைவர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட முதலீட்டாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.